எனக்குரிய டிவோஷன் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். யோவான் 12:24. கிட்டத்தட்ட 150 இயர்ஸுக்கு முன்னாடி இங்கிலாந்துல உள்ள வேல்ஸ் அப்படிங்கிற பகுதியில நிறைய எழுப்புதலின் காரணமா சுவிசேஷத்தை அறிவிக்க அநேக மிஷினரிகள் முன் வராங்க. அவங்கள சில பேரு இந்தியால நார்த் ஈஸ்ட் பகுதிக்கு சென்று காஸ்பிள் அறிவிக்க புறப்பட்டு வராங்க. அந்த நாட்கள்ல இப்ப இருக்கிற மாதிரி ஸ்டேட் எல்லாம் வரையறுக்கப்படாம எல்லா ஸ்டேட்டுமே ஒன்றாக இருந்துச்சு. அஸ்ஸாமும் நாகாலாண்டும் ஒன்னா இணைந்து இருந்துச்சு. அங்க நாகா அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப கொடூரமானவங்க. யாராவது ஒரு வாலிபன் திருமணம் செய்யணும்னு நினைச்சா அவன் எத்தனை எதிரிகளை கொன்று அவங்க மண்டை ஓடுகளை வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துதான் அவனுக்கு பெண் கொடுப்பாங்களாம். அந்த கொடூரமான ஜனங்கள் மத்தியில ஒரு மிஷினரி ஊழியம் செய்ய போறாரு. அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் அங்க ஒரு குடும்பத்தினர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க மூலமா இன்னும் அநேகர் கிறிஸ்தவர்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. இத அறிஞ்ச அந்த ஊர் தலைவன் முதலா இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தினரை கொண்டு வர சொல்றான் அவன் கிட்ட. ஊர் மக்கள் முன்னிலையில அந்த குடும்பத்தினரை நிறுத்தி அந்த குடும்ப தலைவனிடம், நீ இயேசுவை மறுதலிக்கலைனா உன்னுடைய 2 மகன்களையும் கொன்றுருவேன்னு சொல்றான். அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சவனா இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்னு தைரியமா சொல்றான். கோபம் அடைந்த அந்த தலைவன் அவனுடைய 2 பிள்ளைகளையும் கொன்றான். உடனே அம்புகளை அந்த எய்து அந்த தகப்பன் கண் முன்னாடியே அந்த குழந்தைகள் செத்து போறாங்க. மீண்டும் அந்த தலைவன் அவனை நோக்கி, இப்பயாவது இயேசுவை மறுதலிக்கிறையா, இல்லைன்னா உன்னுடைய மனைவியையும் கொன்று போடுவேன்னு சொல்றான். அதற்கு அந்த குடும்ப தலைவன் சொல்றாரு, யாரு என்னோடு இல்லாவிட்டாலும் நான் அவர் பின் செல்லுவேன்னு தைரியமா சொல்றான். அவன் கண் முன்னாடியே அவன் மனைவியும் கொன்று போட்டுறாங்க. கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இப்பொழுதாவது இயேசுவை மறுதலித்து விடுன்னு சொல்றான். அதற்கு அவன் சொல்றான், சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், பின்னோக்கே நான்னு சொல்றான். உடனே அவனும் கொல்லப்படுறான். எல்லாரையும் அந்த குடும்பத்தையே கொன்ற பிறகு அந்த தலைவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. எங்கோ பிறந்த ஒரு கடவுளுக்காக இவன் எல்லாவற்றையும் இழப்பான்னா அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வமா இருக்க முடியும்னு நினைச்சு அவனும் அந்த ஊராரும் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இதுதான் உலகம் முழுவதும் ஃபேமஸான ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸோட பாடலுடைய கதை. இன்னைக்கு பார்க்குறோன்னா நாகாலாண்டில் மோர் தென் 90% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. சோதனையில் விழுந்து விடாதபடி நம்மளும் இதே மாதிரி இருக்கணும். ஆமேன்.